ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். புதிய பட்ஜெட் குறித்து முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் நாடாளுமன்றத்தில் கூறிய கருத்துக்கள் உண்மைக்கு புறம்பானதாக இருப்பதாக பாஜக அறிவுசார் பிரிவின் துணைத் தலைவர் சுந்தர்ராமன் பதிலடி கொடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட பதிவில், முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் இந்த ஆண்டு தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டில் வருமான வரி விலக்குடன் பெட்ரோல் டீசல் மீதான மறைமுக வரியையும் குறைத்திருக்க வேண்டும் என கூறியுள்ளார். பெட்ரோல் டீசல் என்பது ஜிஎஸ்டியின் கீழ் வருவதில்லை. இவற்றை ஜிஎஸ்டியின் கீழ் கொண்டு வருவதற்கு திமுக, காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் ஆட்சியில் இருக்கும் மாநிலங்களிலேயே எதிர்ப்பு தெரிவிக்கின்றன. மேலும் பெட்ரோலுக்கு 19 ரூபாய் 90 பைசா கலால் வரியும், டீசலுக்கு 15 ரூபாய் 80 பைசா கலால் வரியும் விதிக்கப்படுகிறது. மாநில அரசால் விதிக்கப்படும் வாட் வரி ஒவ்வொரு மாநிலத்திற்கும் வேறுபடுகிறது. 2021 சட்டமன்ற தேர்தலில் தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பெட்ரோல் விலையை 4 ரூபாய் குறைப்போம் என்ற திமுகவின் வாக்குறுதி இன்னும் நிறைவேற்றப்படவில்லை. ஆனால் பாஜக அரசு பெட்ரோல் மீதான கலால் வரியை 13 ரூபாயும், டீசல் மீதான கலால் வரியை 16 ரூபாயும் குறைத்துள்ளது என்று சுந்தரராஜன் பதிலளித்தார். மேலும் வருமான வரி குறைப்பு மீதான விமர்சனத்திற்கு பதிலளித்த அவர், வருமான வரி விலக்கு கொடுத்தது நடுத்தர மக்களுக்கு சுமார் 1 லட்சம் கோடி ரூபாயை மிச்சப்படுத்தும் என்று தரவுகள் கூறுகின்றன. இதில் சுமார் 80% மக்கள் செலவழித்தால் மொத்த செலவினத்தின் மதிப்பு 5 லட்சம் கோடி ரூபாயாக மாறும். இது இந்தியாவின் ஜிடிபியில் 2.7% ஆகும். இந்த ஆண்டு பட்ஜெட்டானது நிலையான பொருளாதார வளர்ச்சியை மையமாக கொண்டே தயாரிக்கப்பட்டுள்ளது என்று சுந்தரராஜன் விளக்கினார். பின்னர் வருமான வரி விலக்கு கொடுத்தாலும் அரசின் நிகர வரி வருவாய் 11% அதிகரிக்கும் என நம்புவது மேஜிக் என்று ப. சிதம்பரத்தின் விமர்சனத்திற்கு பதிலளித்த அவர், பட்ஜெட்டில் கொடுக்கப்பட்டுள்ள வருமான வரி விலக்கால் அரசுக்கு 1 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டாலும் சுமார் 3.49 லட்சம் கோடி ரூபாய் நிகர வரி வருவாய் அதிகரிக்கும். மக்களின் கூடுதல் செலவினத்தால் உருவாகும் அதிக ஜிஎஸ்டி வசூல், கார்ப்பரேட் நிறுவனங்கள் கட்டும் வரி, பொருளாதார விரிவாக்கத்தால் ஏற்படும் நேரடி வரி செலுத்துவோரின் எண்ணிக்கை அதிகரிப்பு முதலியவை இதற்கு காரணமாக அமைகின்றன. சென்ற நிதி ஆண்டிலும் கூட வரி விலக்கு கொடுக்கப்பட்டாலும் நிகர வரி வருவாய் 11% அதிகரித்தது இத்தகைய காரணங்களால் தான் என்று சுந்தரராமன் விளக்கமளித்துள்ளார்.